ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதி ஹெல்தி ஃபுட்ஸ். நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆர்த்திக்கு தான் எக்ஸாம் முடிஞ்சு மறுபடியும் 12th ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு கிளாஸு. நவீனுக்கு வந்து எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாம் தான் நடந்துகிட்ருக்கு. அன்னைக்கு வந்து 10th ஹால், அதாவது 10th எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. மதியம் தான் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுன்றதுனால காலையில் எனக்கு கேக் பண்ணி தந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் போர்பன் வந்து அவன் சேர்த்து வச்சுருந்த காசுலேயே வாங்கிட்டு வந்துட்டான். இந்த பிஸ்கெட் வச்சு எனக்கு கேக் பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு என்னவோ லீவ் விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்ஸே இருக்குது. அவனுக்கு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்க மாதிரியே இல்லை. இருந்தாலும் வந்து ஒரு லெசன் 2 லெசன் தானே, சின்ன பையன் தானே சொல்லிட்டு அவனை ஆல்ரெடி எல்லாமே படித்து முடிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு அவன் கேக் பண்ணுறதுக்கு பிஸ்கெட் வாங்கிட்டு வந்து அவனே எல்லாத்தையுமே உடச்சி கொடுக்குறேன்னு சொல்லி, நீ பண்ணுறதுக்கு மட்டும் எல்லாமே எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டான். அவன் வந்து எல்லாத்தையுமே எனக்கு உடச்சி கொடுத்துட்டு இருந்தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த உள்ள க்ரீம் எல்லாம் தனியாக எடுத்துட்டு ஒரு மெத்தடில் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து இன்னைக்கு அந்த க்ரீமோடு சேர்த்து தான் போட்டு பண்ண போகிறோம். ஓடிஜி வந்து இருக்குது, ஆனால் வந்து குக்கர் வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஓடிஜி எல்லார் வீட்லேயுமே இருக்காது. இப்போ நீங்கள் கேக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டுட்டு ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா ஓட்டிட்டு வந்துருங்க. அதை வந்து நல்ல ஒரு பெரிய பவுலில் சேர்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் இன்னைக்கு ஜீனி எதுவும் சேர்க்கல டேஸ்ட்டுக்கு. அந்த பிஸ்கெட்டில் உள்ள சுகரே போதுமானதாக தான் இருந்துச்சு. க்ரீம் எல்லாமே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் மைதா மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வினிகர் சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். லைட்டாக உப்பு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது குக்கிங் ஆயில், ஸ்மெல் எதுவும் இல்லாத அந்த கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லாமல் வேற எந்த ஆயில்னாலும் குக்கிங் ஆயிலாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா பால் வந்து நான் வந்து மைதா மாவு சேர்த்துருக்கேன்றதுனால எனக்கு வந்து 3/4 கப்பாக ஆச்சு. மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் மைதா மாவு சேர்க்காம வெறும் பிஸ்கெட்டில் கூட பண்ணலாம், அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து பால் வந்து ரொம்ப தேவைப்படாது. டக்குன்னு ஒரு மாதிரி நீங்கள் அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னா கொள்ள கொள்ளன்னு அந்த மாதிரி ஆயிரும். அதனால செக் பண்ணிவிட்டு ஊற்றி ஊற்றி எவ்வளவு வேணுன்றதை செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இன்னைக்கு வந்து 3/4 கப்பு வரைக்கும் தேவைப்பட்டுச்சு. அதை நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு டின், உங்கள்கிட்ட கேக் டின்னு தான் வேணும் அப்படின்னு இல்லை, ஃப்ளாட்டாக இருக்கிற அந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் வந்து லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். அதுக்கு மேலேயே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு சைட்லேயும் நல்லா ப்ரஷ் வச்சு எண்ணெய் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக மாவு வந்து போட்டுட்டு கோதுமை மாவோ மைதா மாவோ போட்டுட்டு லைட்டாக அப்படி டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்து வச்சுருந்த அந்த பேட்டரை வந்து கேக் பேட்டரை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் வந்து ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து சின்ன இந்த ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் சேர்த்துருக்கேன். அது இல்லை அப்படின்னா சின்ன தட்டு, குட்டி தட்டை குக்கரை கவுத்தி போட்டுக்கோங்க. அந்த குக்கரில் வந்து நல்லா சூடு ஏறி இருக்கும். அதனால் சைடில் எதுவும் ஓரங்கள் எதுவும் தொடாமல் பார்த்து உள்ளே சேர்த்து வச்சுக்கோங்க. அந்த டிஃபன் பாக்ஸை சேர்த்துட்டு அந்த விசிலும் தேவையில்லை, குக்கர் லெவலில் கேஸ்கட் எதுவுமே போட வேண்டாம். அந்த குக்கரை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் ஆச்சு எனக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 25 நிமிஷத்துலேயே நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. அது வந்து கேக் வந்து வெந்திருக்கா அப்படின்னு ஒரு ஸ்பூன் அல்லது ஒரு கத்தி ஏதாவது வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துட்டு அப்படின்னு கேக் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். எனக்கு வந்து 35 மினிட்ஸ் ஆச்சு கரெக்டாக. நான் வந்து உள்ள உப்பு, மணல் எதுவுமே சேர்க்கல, வெறும் இதுதான். நான் இது வரைக்கும் கேக் பண்ணதில் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். உப்பு, மணல் எதுவுமே சேர்க்கல, வெறுமனையே தான் நான் போட்டிருக்கேன். உள்ளே வந்து ஸ்டாண்டு அந்த மாதிரி ஏதாவது டைரெக்டாக அந்த பாத்திரம் வந்து குக்கரில் டச் பண்ணாமல் பார்க்குற மாதிரி போட்டுக்கோங்க. குக்கரில் தான் பண்ணணும்னு இல்லை, இல்லை அடிக்கணமான கடாயில் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சைடெல்லாம் லைட்டாக எடுத்து விட்டுட்டு, ஆல்ரெடி நம்ம எண்ணெய்லாம் தேய்ச்சிருக்கிறதுனால அது வந்து ஒட்டாமல் தான் இருக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா பீஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆயிட்டுன்றதுனால கொஞ்சம் ஆறுறதுக்கு முன்னாலேயே நான் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் கேக் பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்பாஞ்சி மாதிரி வந்திருக்கு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது அந்த வெட்னஸ் பீஸை வந்து நவீன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்குள்ளேயுமே ஆர்த்திக்கு வந்து தலை கட்டி முடிச்சுட்டு அது நல்லா ஆறட்டும் அப்படின்ட்டு. அதில் வந்து இன்னும் டேஸ்ட்டாகவும் இன்னொரு சாஃப்டாகவும் ஆக்குறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஜீனி எதுவுமே சேர்க்காம தானே பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து இனிப்பு டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1/4 கப்லேருந்து அரை கப் அளவுக்கு ஜீனி கூட சேர்த்துட்டு அந்த மிக்சியில் ஓட்டும் போது உள்ள சேர்த்து போட்டுடலாம். இல்லை அப்படின்னா சுகரை வந்து பவுடர் ஆக்கிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக சுகர் சிரப் வந்து லைட்டாக மேலே வந்து டெஸ்ட் பண்ணி விடுறேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கேக் வந்து சாஃப்டாக வச்சுக்கிட்டோம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே பக்கத்தில் வந்து ரைஸ் குக்கரில் என்ன பண்ணியிருந்தேன்னா, எங்கள் மைனி முத நாள் வரும்போது நிலக்கடலை கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக கோயில்பட்டியிலேருந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு வாட்டி இதுக்கு முன்னால் கொண்டு வந்திருந்தாங்க, டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால மறுபடியும் கொண்டு வந்திருந்தாங்க.
அதையும் அவிச்சு வச்சிருந்தேன். பிள்ளைங்களுக்கு வந்து மதியம் தான் ஸ்கூல் போகிறாங்கன்றதால படிக்கும்போதே கொஞ்சம் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு போவாங்க அப்படின்ட்டு. அதையும் அந்த கேக்கே வச்சு சாப்பிட்டுட்டு அவங்க ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. டேஸ்ட் வந்து உண்மைக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து பிள்ளைங்க வந்து எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு நிறைய ஸ்கூலில் வந்து எக்ஸாம் முடிஞ்சு ஹாலிடேஸ் நடந்துட்டு இருக்கும், சம்மர் ஹாலிடேஸ். இப்போ வீட்டிலேயே பிள்ளைங்க இருப்பாங்க. அடிக்கடி கேக் வந்து நம்ம வெளியில் வாங்கி கொடுக்கறது அவ்வளோ நல்லா இல்லை. அவங்க என்ன ஆயில், என்ன பட்டர்ன்ற பேர்ல வந்து வனஸ்பதி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி செய்வாங்க. இது வந்து நம்ம குக்கிங் ஆயில் பண்ணி நம்மளோட பார்வையிலேயே நம்ம வந்து நல்ல டேஸ்ட்டாக நல்ல சுத்தமாக பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்க நல்ல வெயிலோட தான் போனாங்க. வெயில் வந்து அது 1:30க்கு ஸ்கூல், 1:15க்கு இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. வெயில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. உங்கள் ஊரில் எப்படி வெயில் இருக்குது அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதோட நாங்கள் வந்து அதாவது குட் ஃப்ரைடே அன்னைக்கு இவங்க அப்பா வந்து தூத்துக்குடிக்கு ஒரு ஆளை பார்க்கறதுக்கு போகிறோம் அப்படின்றதுனால நாங்களும் கிளம்பி போனோம். டிமார்ட்டுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து நீங்கள் என்னெல்லாம் வாங்கணும், நாங்கள் போகிற வழியில் என்னெல்லாம் பார்த்தோன்றது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் விலாகை கண்டினியூ பண்ணி பாருங்கள். வீட்டில் மதியம் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். இவங்க அப்பா வந்து மதியத்துக்கு மேலே தான் அந்த ஆளை பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால, அதாவது ஒரு 1/2 அன் ஹவர் வேலை தான் அவங்களுக்கு. அப்போ நான் காரில் சும்மா தானே போகிறேன் அப்படின்றதுனால ஏற்கனவே நாங்கள் டிமார்ட்டில் வந்து கொஞ்சம் கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் லாஸ்ட் டைம் போகும்போதே பார்த்து வச்சுருக்கோன்னு சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. நான் வாங்கலை, நெக்ஸ்ட் டைம் போகும்போது வாங்கணும்னு. சரி போகணுன்னு சொல்லி வச்சுருந்ததுனால நான் போகிறேன், போயிட்டு உடனே வந்துடலாம், வரீங்களான்னு கேட்டோடனே கடகடன்னு எல்லாரும் கிளம்பி போயிட்டோம். கூப்பிடும்போது போகாமல் இருப்போமா யாராவது. வீட்டுக்காரங்க வந்து கூப்பிடும்போது கிளம்பி அப்படி போயிட்டோம் அப்படின்னா தான் உண்டு. இல்லை நம்ம ஸ்பெஷலாலாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஒர்க் இருக்குன்றதுனால போகிற வழி தானே வரலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ வந்து கேடிசி நகரில் வந்து அந்த அருவி பேக்கரியை பார்த்துட்டாங்க பிள்ளைங்க. இப்போ ஐஸ்கிரீம் கேக் வேணும்னு கேட்டு ஏற்கனவே வந்து ஐஸ்கிரீம் கேக் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த அருவி பேக்கரியில் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குமா கேக்கு அப்படின்னு இவங்க அப்பா சொல்லியிருந்தாங்க. அப்போ கூட்டிகிட்டு போய் ஆளுக்கு ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு நானும் அவங்க அப்பாவும் டீ மட்டும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டோம். அப்போ தான் நவீன் ஒன்றா கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தான். நான் வந்து அங்கே எப்போ சொல்லிட்டு இருந்தாலுமே மறுபடியும் அவன் கேட்டுகிட்டே வருவான். எதுக்குமா இந்த ஆஞ்சநேயருக்கு வந்து கோவில் கட்டலை, அவர் ஏன் வெளியிலே நிற்கிறாரு, வெயில் மழையிலலாம் நினைஞ்சிட்டே இருப்பார்ல அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்புறம் வந்து இந்த துப்பாக்கி சுடுதலன்னு இருக்கு பார்த்தீங்களா, வளநாடு தாண்டின உடனே அது அந்த இடத்தெல்லாம் காமிச்ச உடனே ஸ்லோ பண்ண சொல்லி நின்று பார்ப்பான். அதுக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு வருவான். அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது எல்லாமே சொல்லிகிட்டே வந்தோம். அப்புறம் வந்து அங்கே வந்து ஒரு வாட்டர் பார் நம்ம டோல்கேட் பக்கத்தில் வந்து வாட்டர் பார்க் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறத சொல்கிறாங்க இவங்க அப்பா. ஆனால் ரன் ஆகிக்கிட்டு இருக்கா என்னன்றது தெரியல. அங்கே போகும்போது தான் சொன்னாங்க இவங்க அப்பா. அதையுமே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். உள்ளே போய் நாங்கள் பார்த்து வச்சுட்டு வந்திருந்தோம். அந்த கண்டெய்னர்ஸ் நிறைய இருக்கும். அதில் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே ரொம்ப சீப் ரேட்டில் இருந்துச்சு. அதாவது டி கிளாஸ் வந்து நான் லாஸ்ட் டைம் எடுத்துட்டு நான் ட்ராலிக்குள்ளே போடாமல் வச்சுட்டேன் ஆரத்தின்னு சொல்லி உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். அந்த 99 ரூபீஸ்க்கு 6 பீஸு அது வந்து எனக்கு அப்படியே கண்ணு பறிச்சிட்டே இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு பீஸ் ஒரு செட் வந்து நான் எடுத்திருக்கேன். 6 பீஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் லாஸ்ட்டில் வந்து அந்த வீடியோ வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அப்புறமா அந்த ஜூஸ் கிளாஸும் எடுத்திருந்தேன். இந்த பிள்ளை சிரிச்சு இவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அவங்க அப்பாட்ட ஐஸ் வச்சு எடுத்துருவா. ஆனால் அவன் வந்து அப்படி கிடையாது. அவன் பாவம் ஏதாவது கேட்டாலும் அவனை ஒரு அரட்டு போட்டு அப்படியே வச்சிருவாங்க அவங்க அப்பா. அது என்னன்னே தெரியல. பொண்ணுக்குன்னா மட்டும் அப்படியே ஒரு சலுகை போல். இங்கே பாரு ரூ. 21 இந்த மக்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து மக் கேக் பண்ணலாமா அப்படின்ட்டு எல்லா ஸ்டாஃப்டையும் கேட்டேன். அவங்க யாருமே எனக்கு அப்படின்னு தெரியலையே, இது வைக்கலாமா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ மறுபடியும் டிமார்ட்டுக்கு கூட்டு போகிறாங்களோ என்னமோ தெரியல. இல்லை நம்ம ரிலையன்ஸு, பிக் பஸார் திருநெல்வேலியில் தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு நானுமே வந்து 99 ரூபீஸ் பேக்கில் வந்து ஒன்று எடுத்திருந்தேன். அப்போ இவங்க 2 பேரும் சிங்கிள் பீஸ் தனித்தனியாகவும் ஆர்த்தி ஒன்று எடுத்திருந்தாங்க. அப்புறம் ஜூஸ் கண்டெய்னர்ஸ் ரொம்ப அத்தியாவசியமானது தான் எடுத்திருந்தோம். ரொம்ப அதிகமாக எடுக்கிறதுக்கும் விட மாட்டாங்க என் வீட்டுக்காரங்க. அப்படி இருந்துமே லாஸ்ட் என்னாச்சுன்னு சொல்கிறேன் பாருங்க. ஒரு ஜோக்னு ஒன்று நடந்துச்சு. அது எல்லாமே எடுத்துட்டு நாங்கள் வந்து ஏற்கனவே எங்கள் அப்பா சொல்லியிருந்தாங்க, தூத்துக்குடியில் வந்து இந்த ஆண்டவர் நைட் கிளப் வந்து அதாவது இந்த பரோட்டா கடை, நான்வெஜ் பரோட்டா கடை வந்து அதுக்கு கடை பேர் வந்து ஆண்டவர் நைட் கிளப். நீங்கள் எப்போவாது தூத்துக்குடிக்கு அந்த சைடு போனீங்க அப்படின்னா ஒரு வாட்டி அந்த கடையில் வந்து நீங்கள் நான்வெஜ் பிரியர் அல்லது பரோட்டா பிரியராக இருந்தால் சாப்பிடுங்க. நாங்கள் வந்து அடிக்கடி பரோட்டாலாம் சாப்பிட மாட்டோம். ஆனால் வந்து தூத்துக்குடி நாங்கள் இருக்கிறது வீடும் ஆஃபீஸும் தான் இங்கே இருக்குன்றத தவிர பிஸ்னஸ் எல்லாமே தூத்துக்குடியில் தான் நடக்குன்றதுனால என் வீட்டுக்காரங்க வந்து அடிக்கடி போவாங்க, தூத்துக்குடிக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க போல், அந்த அண்ணங்களாம் கூட வேலை பார்க்குறவங்கலாம். அங்கே வந்து பரோட்டா நல்லாயிருக்கும் சார், என்னைக்காவது வந்தீங்க பிள்ளைகளை கூட்டு வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டு. ஈவினிங்க்கு மேலே ஆகிட்டுல, அப்போ ஃப்ரைடே முறிஞ்ச மாதிரி தானே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லியிருந்தாங்க. இப்போ நாங்கள் என்னெல்லாம் வாங்கினோன்றதை உங்ககிட்ட நான் சிம்பிளாக காமிக்கிறேன். நிறையலாம் இல்லை, கொஞ்சமாக தான் வாங்கியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து அது ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. இது வந்து ஒரு 1/2 கிலோ பிடிக்கும் கிளாஸ் கண்டெய்னர். இது வந்து நான்
ரூ. 69 2 பீஸ் எடுத்திருந்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறமா ஆர்த்திக்கும் நவீனுக்கும் தனித்தனியா ஒரு கப்பு எடுத்திருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அது வந்து ஒவ்வொன்றுமே ரூ. 45. அந்த கப்பு வந்து ரொம்ப குவாலிட்டியா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நான் அதாவது அந்த 1900 ருபீஸ்க்கு 6 பீஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது கூட கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாரா இருந்துச்சு. சுமாரா இருந்துச்சுன்னு அந்த ரேட்டுக்கு அது வந்து நல்லா ஒர்த்தா தான் இருந்துச்சு. அவங்க எடுத்திருந்தது வந்து இதை விட நல்லா திடமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நீங்க போனீங்க, போற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரிலாம் இது ஒரு விசிட் பாருங்க. ஆனா ரேட் வைஸ் நிறைய ஒவ்வொரு ரேட்டுக்கு தக்கன ஒவ்வொரு அது வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகும். இது வந்து எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்றதுனால நான் இதை எடுத்திருந்தேன். லாஸ்ட் டைம் வந்து இதே மாடல்ல எடுத்துட்டு உள்ள வைக்க முடியல. எனக்கு அதை இவ எடுத்துட்டான்னு நினைச்சிட்டு நான் வந்துட்டேன். நான் எடுத்து வைக்கலன்னு நான் சொல்லியிருப்பேன். அதே இதை அப்படி எடுத்துட்டு வந்தாச்சு. அப்புறம் நிறைய கப்பு, ஜூஸ் டம்ளர், நிறைய கண்டெய்னர்ஸ், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், பிளாஸ்டிக்லயுமே நல்ல குவாலிட்டியான கண்டெய்னர்ஸ்லாம் ரொம்ப சூப்பர் சூப்பரா போட்டிருந்தாங்க. இது வந்து ஜூஸ் கப் வந்து ஒரு பீஸ் வந்து ரூ. 40, 6 பீஸ் வந்து ரூ. 240 போட்டிருந்தாங்க. இதுவுமே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து சம்மர் வந்தாச்சு, நிறைய பழசு வந்து என்கிட்ட வந்து நல்ல டேமேஜ் ஆன மாதிரி ஆயிட்டு. கிளாஸ்லாம் அநேகமாக உடஞ்சிட்டு 2 தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து பிளாஸ்டிக் மாதிரி வச்சிருப்பேன், அந்த ஃபைபர் மாதிரி, அதுவுமே நல்ல பழசாயிட்டுன்றதுனால அது அது ஒரு செட் எடுத்திருந்தேன் 6 பீஸு. அப்புறம் இது வந்து மாவு வலிச்சிட்டு அரைச்சிட்டு மீதமான மாவு வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு இது பண்ணுற மாதிரி, அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இதுவுமே வந்து 129 தான் ஒரு இது. நான் ரெண்டு டப்பா எடுத்திருந்தேன். இதுக்குமே அதை எடுக்கி இதை எடுக்கின்னு திட்டிகிட்டே வந்தாங்கன்னா, நமக்கு யூஸ் ஆகுறது நமக்கு தானே தெரியும், ஆம்பளைங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்ட்டு நான் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்புறமா ஆர்த்தி வந்து கொஞ்சம் மக்கானா எடுத்திருந்தா. அப்புறமா எனக்கு வந்து இது வந்து கஸ்தூரி மேத்தி வந்து பல்காக போட்டிருந்தாங்க 90 ருபீஸ்னு. அதுவுமே நல்லா இருந்தது. அது வந்து நல்லா பொடிச்சு ட்ரையாக ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சப்பாத்தி, குருமா, சப்பாத்தியெல்லாம் போட்டு பிசைஞ்சு ஜீரகத்தூளோட போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் செட்டும் கொஞ்சம் எடுத்திருந்தேன். இதுதான் ஃபைனல் பாருங்க. ஒரு டைரி வந்து ரூ. 390. அங்க எல்லாமே நல்ல சீப் ரேட்ல போட்டிருக்காங்க. இது இந்த பிள்ளைங்க எப்படி எடுத்தாங்கன்னே நான் பார்க்கவே இல்ல. இவனுக்கு ஒண்ணு, அவளுக்கு ஒண்ணுன்னு அவங்கள அவன் யூஸ் பண்ணிட்டான். இவன் வந்து முக்கியமான நோட்ஸ் என்னென்னலாம் படிச்சோம், அந்த டைம் டேபிள்லாம் போட்டு படிப்பா ஆர்த்தின்றதுனால அது ஒண்ணு எடுத்து வச்சிருந்திருக்கா. இது 2 எடுத்து இந்த பிள்ளைகள் போட்டதே எனக்கு தெரியல. இது போக கொஞ்சம் பென்னு, பென் ஸ்டாண்டெல்லாம் எடுத்திருந்தாங்க. அத அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு தான் வீட்ல வந்து நல்லா திட்டு வாங்கிட்டு இருந்தது இது 2ம். ஓஸ்ல கிடக்கிற டைரிக்கு போய் இவ்ளோ காசு குடுத்து வாங்கிட்டீங்களேன்னு சொல்லி திட்டிட்டு இருந்தாங்க. அத எப்படியோ உள்ள போட்டு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஒண்ணு நம்ம சீப்பா வாங்கியிருக்கோம்னு நெனச்சிருப்போம். ஆனா இன்னொன்னு வந்து எதுலயாவது போயிருக்கும். இந்த மால்லலாம் அப்படித்தானே பண்ணுவாங்க. அப்ப அந்த ஆண்டவர் நைட் கிளப்ல போய் சாப்பிடுறதுக்கு வந்து நைட், அதாவது 7 மணிக்கு மேல தான் அங்க ரெடி ஆகுன்றதுனால, நாங்க வந்து குயிக்கா 5:30, 5:45க்குலாம் வெளியில வந்துட்டோம். அப்போ இவங்க கொஞ்சம் டைம் இருக்குன்றதுனால, கொஞ்சம் இந்த ரோஜ் பூங்காக்கு வந்து கொஞ்சம் விளையாண்டுட்டு போலாம் அப்படின்ட்டு பிள்ளைகள கூட்டு வந்திருந்தாங்க. எல்லாம் போட்டு விளையாண்டுட்டு இருந்தது. நெறைய குட்டீஸ்க்கு வந்து லீவ் விட்டாச்சுன்றதுனால எல்லாம் அங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தது. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்படியே மெய்மறந்து எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தது. இங்க என் வீட்டுக்காரங்க கதை விட்டுட்டு இருந்தாங்க பாருங்க. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் இப்பதான் வாரேன். நான் வந்து என்னோட பெரியம்மா, பெரியப்பா, அதாவது எங்க அப்பாவோட அண்ணன் வீடு அங்க தான் இருக்கு. அம்மாவோட அக்கா வீடு அங்க தான் இருக்கு. அதனால நான் இந்த பூங்காக்கெல்லாம் நான் வந்தது கிடையாது. ஆம், நல்லா இருந்துச்சு. அதாவது அந்த கடற்கரை, அந்த கடலோட இது வந்து இருட்டுக்குள்ள கொஞ்சம் நம்ம தள்ளி தெரியாம தெரியாதவங்க இறங்கிட்டோம் அப்படின்னா பக்கத்துல இருக்கு. நான் அந்த இடத்த உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பிள்ளைங்கெல்லாம் நல்லா விளையாட விட்டுட்டு கொஞ்ச நேரம் பாப்கார்ன், அப்புறமா வந்து டிமார்ட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த சீஸ் பாப்கார்ன் வந்து வாங்காம போயிடாதீங்க. டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் தானே பாப்கார்ன் சாப்பிட்றதுனால பிரச்சனை இல்ல. அப்புறமா வந்து ஐஸ்கிரீம் வந்து 15 ருபீஸோ என்னமோ தாம்மா. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நான் இந்த வாட்டி வந்து நவீன் கேட்டுட்டே இருந்தான். அவங்க அப்பா வேண்டாம், சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்கல. இப்போ இந்த இடத்துல அங்க வந்து பக்கத்துல கடல் முடியுது. இந்த சைடுல ஏன்பா தண்ணி வந்திருக்குன்னு சொன்னதுக்கு, அங்கிருந்து கடல்ல இருந்து ஊத்து வந்து இங்க தண்ணியா நிக்கின்னு அவங்க அப்பா அவன்கிட்ட கதை சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இங்க பாருங்க, நைட்டு பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு. இந்த முடியுது, இந்த செடியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இது வரைக்கும் அந்த கடல் தண்ணி வந்து நின்றுட்டு இருக்கு. நம்ம சப்போஸ் இந்த இடத்துலலாம் இருட்டா இருக்கு தெரியாதவங்க கொஞ்சம் இறங்கிட்டாங்க அப்படின்னா தண்ணியில தான் கால வைக்கணும். அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஆனால் நல்ல ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நிறைய பேர் நான் அந்த டயத்துலையுமே நல்ல வயசானவங்க கூட நல்லா வாக்கிங் போய்கிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. நவீன் தான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தான். எவ்வளோ பக்கத்தில் இருக்கு பாருங்க. இதான் அந்த பிளேஸ் நான் சொன்ன இடம். இது வரைக்கும் தண்ணி இருக்கு பக்கத்துல. இதுல இருந்து ஊத்துல வந்து தண்ணி இது வந்துட்டான். ஆக்சுவலா அது கிடையாது. முதல் நாள் வந்து மழை பெஞ்சிருந்துச்சு. தூத்துக்குடியில வந்து இந்த வெயிலையும் நல்லா அடமழை மாதிரி பெஞ்சிச்சான். அந்த தண்ணி வந்து அதுல கடந்திருக்கு. இவங்க அப்பா அவனை ஏமாத்துறதுக்கு தெரியாம, அப்படியேப்பா கடல் தண்ணி இப்படிலாம் வருமா? அப்போ கடல் வந்து இப்போ வந்து சுனாமி வந்துருமான்னு கேட்டுட்டே வந்துட்டு இருந்தான். பாக்குறதுக்கு கொஞ்சம் காமெடியா தான் இருந்துச்சு பாரு. நான் என்ன சொன்னாலும் அவன் நம்பிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டே வந்தாங்க.
அன்னைக்கு வந்து குட் ஃப்ரைடேன்றதுனால அந்த மாதா கோயில் பெரிய சர்ச்சில் வந்து நிறைய கூட்டம்லாம் நடந்துச்சு. நாங்களுமே கொஞ்சம் நின்று ப்ரேயர் பண்ணிட்டு தான் வந்தோம். நம்ம எல்லாருமே லீவ் விட்டது அப்படின்னா, சொந்தக்காரங்க வீட்டுக்கு, ஆச்சி தாத்தா வீடு, மாமா, அத்தை, பெரியப்பா அந்த மாதிரி வீட்லலாம் போய் 1 மந்த்து, 1 வீக் அந்த மாதிரி இருப்போம். ஆனா நாங்க வந்து எங்கேயுமே போக மாட்டோன்றதுனால, இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேஸ்ல அதுவும் எங்கேயாவது போற மாரி இருந்துச்சு, அதாவது 2 இன் 1 வேலை முடியிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துக்குலாம் இவங்க அப்பா கூட்டிட்டு போவாங்க அவ்வளவுதான். எனக்கு பொதுவாவே பரோட்டான்னா அவ்வளவா பிடிக்காது. என்னைக்காவது வேணா எடுத்துக்கிடுவேன். ஆசைப்பட்டு சாப்பிடுறது வேணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனா நீங்க உண்மையிலே சொல்றேன், டேஸ்ட் வந்து அந்த ஆண்டவர் நைட் கிளப் என்னைக்காவது போனீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஆனா பொரிச்ச பரோட்டா தான் பிச்சு போட்டு சிக்கன் கிரேவி குடுக்காங்க. அப்புறம் சிக்கன் வந்து பிச்சு போட்டு ஒரு பிச்சு போட்ட சிக்கன் மாரி ஒண்ணு குடுக்குறாங்க. அப்புறம் முட்டை பொரியல். அது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.